வணக்கம். நம்ம இன்னைக்கு மலைப்படுகடாம்ல அடுத்து வரக்கூடிய பகுதிகளை பார்க்கலாம். 272 வரை வரைக்கும் பார்த்திருந்தோம். இப்ப அடுத்தது உங்களுக்கு ஒருவேளை பாதை தவறி போயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்றது அப்படின்னு நீங்க பயம் கொள்ள வேண்டியதில்லை. நீங்க அப்ப என்ன பண்ணுங்க, அந்த இடத்துல ஒரு பாறை இருக்கும். நீங்க போற வழியே காடும் மலையுமான இடம் தான். அதனால பாறைகள் இருக்கும். அந்த பாறை மேல ஏறி நின்னுட்டு உங்களுடைய இசைக்கருவிகளை வாசிக்க தொடங்குங்கள். இப்ப மேல இருந்து காணவர்கள், குறவர்கள் வருவார்கள் என்று சொல்லி அடுத்த பகுதிக்கு போறாரு. அதுக்கு அடுத்த பகுதி அந்த மலையில கேட்கக்கூடிய அத்தனை வகையான ஓசைகளையும் வரிசைப்படுத்தக்கூடிய பகுதி. ரொம்ப ரொம்ப ஆர்வமூட்டக்கூடிய பகுதி. நம்ம இதுல இருந்து தொடர்ந்து பார்க்கலாம். மாநிழல் பட்ட மரம் பயில் இரும்பின் ஞாயிறு தெராமாக நனந்தலை தேயம் மருளும் அமையம் ஆயினும். இப்ப நீங்க போற வழியில பெரிய பெரிய மரங்கள் இருக்கும். பெரிய நிழல் கொடுக்கக்கூடிய மரங்கள். மாநிழல் பட்ட மரம். மான பெருசு, பெரிய அளவுக்கு நிழல் தரக்கூடிய மரங்கள் இருக்கக்கூடிய பயிலக்கூடிய பயின்றுனா அந்த மரங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு குறுங்காடு வழியாக நீங்கள் போவீர்கள். ஞாயிறு தெராமாக நனந்தலை, அந்த பெரிய இடத்துல ஞாயிற்றினுடைய ஒளி கூட உள்ள புகாது. ஞாயிற்றினுடைய ஒளி புகாத பெரிய மரங்கள் தெரிந்திருக்கக்கூடிய அந்த பகுதியில நிச்சயமாக திசை எதுன்னு தெரிய போறது இல்ல. எந்த வழியா காட்டுக்குள்ளே போன திசை தெரியாதுதான். எந்த வழியா போறோம், எந்த வழியா வெளியில வரோம், எந்த வழியா தொடர்ந்து போகணும் அப்படிங்கிறது காட்டுல கண்டுபிடிக்கிறது கஷ்டம். தேயம் மருளும் அமையம் ஆயினும். தேயம்னா திசை. திசை என்பது எது என்று தெரியாத ஒரு சமயமாக இருந்தாலும் அப்படி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா கவலைப்பட வேண்டியதில்லை. இராவன் சிலையர் மா தேர்வு கொட்கும். இராவன் சிலையர், இரானா ஒரு ரெண்டு பொருள் சொல்றாங்க. ஒண்ணு இற்று போகாத வலிமையான வில்லை உடைய குறவர்கள். இன்னொன்னு இறால் மீன்களை போல வளைந்த. இறால் மீன் தெரியும் நமக்கு, ஒரு பாதி வட்டம் மாதிரி இருக்கும், வளைஞ்சிருக்கக்கூடிய, அது போல இருக்கக்கூடிய அம்பு, அதாவது வில்லை வைத்திருக்கக்கூடியவர்கள். இது இற்று போகாதங்கிறது கொஞ்சம் பெட்டரான ஒரு மீனிங்கா இருக்கு. வன் சிலையர் மா தேர்வு கொட்கும். அந்த மாதிரி அந்த வலிமையான சிலையை உடைய காணவர்கள் அந்த காட்டின் வழியாக விலங்குகளை தேடி வேட்டையாட வருவார்கள். ஆனால் அவர்களுக்கே கூட சில சமயம் அந்த வழி மறந்து போய் மயக்கம் தரக்கூடியதாக இருக்கும். குறவரும் மருளும் குன்றத்து படினேன். அப்படிப்பட்ட குன்றின் வழியாக நீங்கள் செல்ல நேர்ந்தால் செல்ல நேரும். அப்படி போவீங்க, அப்படிதான். அப்ப போகும்போது உங்களுக்கு ஒருவேளை இப்ப நான் அடையாளங்கள்லாம் சொல்லி அனுப்புறேன், ஆனாலும் இந்த வழியில உங்களுக்கு வழி தவறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்படி இருந்ததுன்னா நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. உடனே அகன்கண் பாறை துவன்றி, அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய அகலமான பாறையின் மேலே ஏறி நின்று கொண்டு கல்லென இயங்கள் ஓம்பி. கல் என்று ஆரவாரம். கல் என்றாலே ஒரு ஆரவாரத்துக்கான ஒரு சொல் தான் அது. கல்லென இயங்கள், உங்களுடைய இசைக்கருவிகளை எல்லாம் வாசிக்க தொடங்குங்கள். நிறைய இடத்துல, முன்னாடி ஒரு இடத்துல சொன்னாரு, புரிசைகள் சூழ்ந்த ஒரு வழிபாட்டு இடம் வரும், அங்க நின்று எல்லாம் வாசிக்காதீங்க. அது ஒரு கோவில் மாதிரி இருக்கும். சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வந்துருங்க. ஏன்னா எப்ப வேணாலும் மழை பெய்யலாம். நீங்க அங்க நின்று வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய பயணம் தடைப்படும் அப்படின்னு அங்க சொன்னாரு. இங்க அப்படி வழி தவறி போச்சுன்னா கவலைப்படாதீங்க. உங்களுடைய வாத்திய கருவிகளை எடுத்து வாசிக்க தொடங்குங்கள். இயங்கள் ஓம்பி நின் இயங்கள் தொடுனேன். உங்களுடைய தொடர்ந்து பயணம் தடைப்படாமல் இருப்பதற்காக உங்களுடைய வாத்திய கருவிகளை வாசிக்க தொடங்குங்கள். அப்படி நீங்க வாசிக்க தொடங்கினீங்கன்னா மலை மேல இருக்கக்கூடிய குறவர்கள் உடனே வேகமா கீழே இறங்கி வந்துருவாங்க இந்த வாசிக்கக்கூடிய குரல் கேட்டு. பாடு இன் அருவி பயம் கெழு மீமிசை காடு காத்து உறையும் காணவர் உளரே. ரொம்ப அழகான வரி. பாடு இன் அருவி பயம் கெழு மீமிசை. பாடக்கூடிய அருவி. அருவி பாடல, ஆனா அந்த அருவி வேகமா விழும் பொழுது அதனுடைய ஓசை அப்படியே ஒரு ரைமிங்கா அந்த தண்ணீர் விழக்கூடிய சலசலன்னு தண்ணீர் விழக்கூடிய ஓசை கேட்டுட்டே இருக்கும் இல்லையா? இப்ப வண்டியினுடைய ரீங்காரம் மாதிரி விடாது சில்வண்டியினுடைய ரீங்காரம், அது போல தொடர்ந்து அந்த தண்ணீர் விழக்கூடிய ஓசை ஒரு ரிதமிக்கா வரும். பாடு இன் அருவி, அதனாலதான் அருவி பாடுது அப்படிங்கிறாரு. அருவி ஒரு தொடர்ந்து இசைக்குறிப்பை உடையதாக பாடுகிறது. பாடு இன் அருவி பயம் கெழு மீமிசை. அந்த அருவி தொடங்கி வரக்கூடிய அந்த மலையினுடைய உச்சியில காடு காத்து உறையும் காணவர் உளரே. அந்த காட்டை காப்பாற்றி தாங்களும் வாழுகின்ற. இது ரொம்ப முக்கியமான அழகான வரி. இப்ப பழங்குடியின மக்களால காடுகள் எல்லாம் அழிந்து போகுது, அவர்கள் தான் காடுபடு பொருட்களை நிறைய எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் வரும். ஆனால் உண்மை என்பது அந்த காணவர்கள் இருக்கிறதுனாலதான் காடு வாழுது. அவங்க அனாவசியமா எந்த பொருளையும் அதுல இருந்து எடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய தேவைக்கு அதிகமா எதையும் எடுக்க மாட்டாங்க. ஒரு நகர்ப்புற வாழ்பவர்கள் காட்டை அழிக்கிறத விட காட்டிலேயே வாழக்கூடிய காணவர்கள் காட்டை வளர்ப்பதுக்கு தான் விரும்புவாங்க. அவங்க சின்ன சின்ன இடங்கள்ல அழிச்சு விவசாயம் பண்ணினா கூட அதற்கு ஈடாக மற்ற
வழிய மதனழி மாக்கள் புனல் படு பூசலின் விரைந்து வல் எய்தி. இப்போ அந்த நீர்நிலை ஓரமா நடந்து போறவங்க பார்த்து நடந்து போகணும். சில சமயம் தெரியாம வழுக்கி விட்டுடும். வழுக்கினா அந்த தண்ணி உள்ள போய் விழுந்து ஆழத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி கையங்காலையும் ஆட்டி கூக்குரல் எழுப்பி தங்களை காப்பாற்றுமாறு ஓலமிடுவார்கள். அப்படி ஓலமிட்டா அங்க பக்கத்துல கரையில வசிக்கக்கூடிய யாராவது பார்த்துட்டு மெதுவா வரமாட்டாங்க, வேகமா ஓடி வந்து திடம்னு தண்ணியில குதிச்சு அவங்களை காப்பாத்துவாங்க. அது போல எப்படி ஒரு நீர்நிலையில் ஒருவன் விழுந்து ஆழ்ந்து விட்டால் அவன் காப்பாற்றுகின்ற கூக்குரலை கேட்டு எப்படி விரைந்து யாராவது ஓடி வருவார்களா? எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, ஒரு காட்டுல தானே இருக்காங்க, பத்திரமா ஒரு இடத்துல இன்னும் வாசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிதானமா எல்லாம் வரமாட்டாங்க. ஒரு தண்ணிக்குள்ள விழுந்துட்டவன் ஒரு ஓலம் கேட்டா எப்படி அவசரமா ஓடி வந்து உதவி செய்பவர் தூக்குவார்களோ அதே போன்ற வேகத்தோடு காட்டில் இருக்கக்கூடிய காணவர்கள் உங்களை தேடி ஓடி வருவார்கள். அதுதான் இங்க சொல்றாரு. நிலைத்துறை வழிய மதன் அழிமாக்கள். மதன்னா மயக்கம், மயக்கத்தை அறிவு அழிந்து மயக்கம் கொள்ளக்கூடிய மக்கள். புனல் படு பூசலின். ஏன்னா தண்ணிக்குள்ள விழுந்தவன நிதானமா வந்து தூக்க முடியாது, வேகமா வந்து தூக்குனாதான் அவனை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா அவன் ஆழத்துல தண்ணி நிறைய குடிச்சு முங்கி உள்ள போய் இறந்து போயிடுவான். அப்போ எவ்வளவு விரைவாக வந்து ஒரு தண்ணீரில் மூழ்கியவனை காப்பாற்றுவார்களோ அதே வேகத்தோடு ஒரு பாறையில தானே நீங்க வாத்தியம் வாசிச்சுட்டு இருந்தாலும் அதே வேகத்தோட அவங்க ஓடி வருவாங்க. விரைந்து வல் எய்தி வேகமாக வந்து உங்களை அடைந்து உண்டற்கு இனிய பழனும். சும்மா வர மாட்டாங்க, உண்டற்கு இனிய பழனம். அவங்களுக்கு தெரியும் அந்த 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 சென்ஸ் பாருங்க. அவங்க வந்து ஒரு வழி தவறிட்டார்கள், வழிபோக்கர்கள், என்ன சாப்பிட்டாங்க எப்ப சாப்பிட்டாங்கன்னு தெரியாது. அதனால பழங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வருவார்கள். உண்டற்கு இனிய பழம் கொடுத்து உங்களை உபசரிப்பார்கள். கண்டோர் மலைதற்கு இனிய பூவும் காட்டி. அந்த மலையில இருக்கக்கூடிய உங்களால் பார்த்தறிய முடியாத சூடுவதற்குரிய அழகழகான மலர்களையும் பறித்து கொண்டு வருவார்கள். காட்டி அதை உங்களிடம் தருவார்கள். அதை நீங்கள் விருப்பத்தோடு அதை அணிந்து கொள்ளலாம். ஊரு நிரம்பிய ஆறு அவர் முந்துர. அடுத்தது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நடந்து முன்னாடி போகணும், பயணத்தை தொடரணும் இல்லையா? அப்ப அவங்க முன்னாடி போவாங்க. ஊரு நிரம்பிய ஆறு அவர் முந்த. அந்த துன்பம் தரக்கூடிய அல்லது துன்பத்தை விளைவிக்கக்கூடிய அந்த வழியில அவர்கள் முன்னாடி போக நீங்க பின்னாடியே நும்மின் நெஞ்சத்து அவலம் வீட. உங்களுடைய நெஞ்சத்தினுடைய துன்பம் விழுந்து விடும்படியாக இம்மென் கடும்போடு இனியர் ஆகுவீர். நீங்க ரொம்ப ஆரவாரத்தோட உங்களுடைய கூட்டத்தோட ஆரவாரத்தோட சிரிச்சு பேசிட்டே நீங்க வந்து சந்தோஷமா அவங்க பின்னாடியே போகலாம். இப்ப உங்களுக்கு பயம் இல்லை, ஏன்னா வழிகாட்ட ஒருத்தர் வந்துட்டார். அதனால உங்களுக்கு வழி தெரியாதோ அப்படிங்கிறது, வழி தெரியாத போதும் நீங்க ஜாக்கிரதையா ரெண்டு பக்கம் பார்த்துட்டு போகணும். இப்போ வழி காட்டுவதற்கு ஒருத்தர் வந்துட்டதுனால ஒருத்தர் ஜாலியா பேசிட்டு நீங்க பாட்டுக்கு ரொம்ப ஒரு ஆரவாரத்தோட நடந்து போகலாம். ஊரு நிரம்பி ஆறு அவர் முந்துர நும்மின் நெஞ்சத்து அவலம் வீட. உங்களுடைய நெஞ்சத்தினுடைய அவலம் எல்லாம் குறைந்து போக விழுந்து விட இம்மன் கடும்போடு ஆரவாரமா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி சிரிச்சுட்டு நீங்க வந்து இனியர் ஆகுவீர். இனிய முகத்தோடு நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடரலாம். அறிஞர் கூறிய மாதிரம் கை கொள்வு குறியவும் நெடியவும் ஊழ் இழிவு புதுவோர் நோக்கினும் பணிக்கும் நோய்கூர் அடுக்கத்து அலர்த்தாய வரி நிழல் அசையினர் இருப்பின் பலதிறம் பெயர்பவை கேட்குவீர் மாதோ. இப்ப நீங்க இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து நடக்க போறீங்க. நடந்தால் அறிஞர் கூறிய மாதிரம் கை கொள்வு. அறிஞர் என்றால் இங்க வந்து காட்டினுடைய வழியை ஓர்ந்து அறிந்த அறிஞர்கள். ஒரு அறிஞர்னா ஒரு துறையில வல்லுனர். ஒரு அறிஞர் என்றால் துறை வல்லுனர். அது என்ன துறையா வேணாலும் இருக்கலாம். இப்ப இந்த காணவர்கள் தான் அறிஞர்கள். காரணம் அந்த காட்டில் எந்த வழியா போகணும், எந்த வழியா போகக்கூடாது, எங்க போனா மாட்டிப்போம் அப்படிங்கிற அறிவெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். அதனால அவர்கள் தான் அறிஞர்கள் இங்கே. அப்போ அந்த அறிந்தவர்கள் சொல்லக்கூடிய திசையை கை கொண்டு சிறியதும் பெரியதுமாக வேடு பள்ளமா இருக்கு, பாறைகள் இருக்கிறது, அதையெல்லாம் முறையா ஏறி இறங்கி. இப்போ கண்ட இடத்துல கால் வச்சு இறங்க முடியாது, ஏன்னா பிளவுகள் உள்ள இருக்கும். பிளவுக்குள்ள மாட்டிக்கிட்டீங்கன்னா கஷ்டம், எடுக்க முடியாது, தூக்கி விட முடியாது. அப்போ எங்க ஏறணும் எங்க இறங்குறோங்கிறத அவர்கள் முன்னாடி செல்லக்கூடியவர்கள் வழிகாட்டும்படியாக நீங்கள் ஏறி இறங்கி நீங்க நிமிர்ந்து பார்க்க கூட முடியாது. ஏன்னா நிமிர்ந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு செங்குத்தான ஒரு மலை. அது செங்குத்தான அப்படி நீளமா இருக்கும். அப்படி அந்த உயரமே பார்ப்பதற்கு வந்து அச்சத்தை தரக்கூடியது. அதுதான் இங்க சொல்றாரு. நோக்கினும் பணிக்கும் புதுவோர் நோக்கினும் பணிக்கும் நோய்கூர் அடுக்கத்து. அப்படி நிமிர்ந்து பார்த்தாலோ அல்லது நீங்க வந்து வழி அப்படி பாத்தீங்கன்னாலோ உங்களுக்கு வந்து பயத்தை கொடுக்கும். இப்படிப்பட்ட வழியவா நம்ம தாண்டி போக போறோம் என்று ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடிய வழி அது. அந்த வழியில நீங்க எங்கேயும் திரும்பி எல்லாம் பார்க்க வேண்டியதே இல்லை. அவங்க வழிகாட்டுவாங்க, நீங்க அவங்க பின்னாடியே போங்க. அப்படி போனீங்கன்னா அலர்த்தாய வரி நிழல் அசையினர் இருப்பின். வரி நிழல் ரொம்ப வந்து அழகான வார்த்தை. அலர்த்தாய, அலர்னா உங்களுடைய
களைப்பு, இழைப்புன்னு சொல்லுவாங்க. இழைப்புனா ரொம்ப அப்படியே டயர்ட் ஆயிடுறது, ஏன்னா நடந்து நடந்து களைச்சு போறது. உங்களுடைய அந்த களைப்பு போகும்படியாக வரி நிழல் அசையினர் இருப்பின். வரி நிழல் அப்படின்னா வெயில் அடிக்கும் போது கீழே நிழலும் வரும், மரங்கள் இருக்கிறது, வெயிலும் அடிக்குது. அப்ப அந்த வரி வரியா வரும், கொஞ்சம் நிழல் கொஞ்சம் வெயில், கொஞ்சம் நிழல் கொஞ்சம் வெயில், அப்படி வரி வரியா இருக்கும் இல்லையா. புள்ளி வெளிச்சம்னு சொல்லுவாங்க, புள்ளி புள்ளியா கூட அது வெளிச்சம் கீழே வரும், புள்ளி புள்ளியா நிழல் விழும். அதுதான் இங்க சொல்றாரு, வரி நிழல். நிழல் வந்து வரி வரியா விழுதான் அப்படியே, ஏன்னா ஒரு கொஞ்சம் மரம் கொஞ்சம் நிழல் வெயில் அந்த மாதிரி. வரி நிழல் அசையினர் இருப்பேன், அப்படி போகும்போது அப்படி கொஞ்சம் உங்களுக்கு இடம் வரும், அந்த இடத்துல உங்களுடைய களைப்பெல்லாம் போக்கும்படியாக அங்கே நீங்கள் இளைப்பாற்றிக் கொள்ளலாம். அப்படி நீங்க இளைப்பாறும் பொழுது பல திறம் பெயர்பவை கேட்குவீர் மாதோ. இப்ப வந்து கொஞ்சம் அந்த ஒரு மலையிலிருந்து கொஞ்சம் வெளியே தள்ளி வந்திருக்கீங்க, அப்ப அந்த மலையில கேட்கக்கூடிய அத்தனை ஓசைகளையும் நீங்க இப்ப கேட்கலாம். இப்ப உங்க இளைப்பாறு நீங்க உட்கார்ந்து இருக்கும் போது கொஞ்சம் காட்டையும் மலையும் உத்து கவனிச்சீங்க அப்படின்னா, அந்த மலையில பலவிதமான பக்கங்கள்ல இருந்து பலவிதமான ஓசைகள் கேட்கும். அந்த ஓசைகளை நீங்கள் கேட்டு இன்புறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மலையில இருந்து என்னென்ன மாதிரியான ஓசைகள்லாம் வரும் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட அடுத்து பின்னாடி சொல்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 70-75 வரைக்கும் வந்து இந்த மலையில இருந்து வரக்கூடிய பல்வேறு வகையான ஓசைகள் தான். ரொம்ப ஒரு கவித்துவமான ஒரு பகுதி. கலை தொடு பெரும் பழம் புன் கூர்ந்து ஊரலின் மலை முழுதும் கமழும் மாதிரம் தோறும். முதல்ல அந்த மலையினுடைய வாசனையை நீங்க நுகரணும். இந்த மலைக்கு ஒரு வாசனை இருக்கு. இந்த என்ன வாசனை அது அப்படின்னா, ஆண் குரங்குகள் அந்த அங்க நிறைய பலாப்பழங்கள் பழுத்து இருக்கும். இந்த பலாப்பழங்களை தொட்டு கிழிச்சு அதை எடுத்து உண்ணுது. அப்படி கிழிச்சு உண்றதுனால அந்த பழம் கிழிஞ்சு போகும். கிழிஞ்சு போன உடனே அந்த பலாப்பழத்தினுடைய பலாப்பழம் மட்டும் நம்ம வீட்டுல வாங்கி வச்சிருந்தா கூட நமக்கு தெரியும், அது காயா இருக்கும்போது ஒண்ணுமே, அது பழுக்காத வரைக்கும் அதனுடைய வாசனை வராது. அது பழுத்துருச்சுன்னா, நீங்க ஒருவேளை ராத்திரி வாங்கி வச்சு அது காலையில பழுத்துருச்சுன்னா வீடு முழுக்க புப்புன்னு ஒரு வாசனை அடிக்கும் பலாப்பழத்தினுடைய. நீங்க எவ்வளவு மூடி வச்சிருக்காலும் அந்த வாசனை எடுக்கவே முடியாது. அப்போ ஒரு வீட்லயே ஒரு 2 சொலைக்கே அது அப்படின்னா, நீங்க காட்டுல யோசிச்சு பார்க்கலாம். ஒரு பெரிய பெரிய மரங்களை பழங்களை குரங்குகள் அது நல்லா அது குரங்கு போய் நல்லா பழுக்கிற பழத்தை தான் தொடும். அதுங்களுக்கு தான் கரெக்டா தெரியும். அது எப்படி வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இந்த காட்டுலயே வாழக்கூடிய பழங்கொடிகள் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. இப்போ நீங்க வீட்லயே பார்க்கலாம், கொய்யாவே வந்து எவ்வளவு கொய்யா காய்ச்சிருந்தா கூட கரெக்டா அது பழுக்கக்கூடியதுதான் போய் அடியில் எடுக்கும். அது எப்படி அதுங்களுக்கு தெரியும் நமக்கு தெரியாது. அது போல இங்க நல்லா பழுக்கக்கூடிய பழங்களை தான் போய் குரங்கோ யானையோ கை வைக்கும். அப்படி தொட்டு இது கிழிச்ச உடனே அந்த அது கழிச்சு அதுக்கு வேண்டியதை அது சாப்பிடுது. ஆனால் அந்த பழத்தினுடைய வாசனை அந்த காடு முழுக்க வீசும். அதான் சொல்றாரு, கலை தொடு பெரும் பழம் புன் கூர்ந்து ஊரலின். அப்ப பலாப்பழம் வெடிச்சிருக்கு, இப்போ வெடிச்சு அது கையால இப்படி பிடிச்சிருக்குது. அது புண் வெடிப்பு போல, நம்ம தோல்ல ஒரு புண் வெடிப்பு வந்தா எப்படி இருக்குமோ அது போல இருக்கிறது. புன் கூர்ந்து ஊரலின் மலை முழுதும் கமழும். மலை முழுக்க அந்த பலாப்பழத்தினுடைய வாசனை இருக்கும். மாதிரம் தோறும் திசைகள் தோறும் அந்த வாசனை நமக்கு தெரியும். இந்த வாசனை நீங்க நுகரலாம். அப்போ அருவி நுகரும் வான் அற மகளிர், அந்த அருவியில விளையாடுவதற்காக வானத்திலிருந்து மங்கையர்கள் இறங்கி வருவார்கள், தேவ கன்னியர்கள் இறங்கி வருவார்கள். இது நிறைய பின்னாடி திருக்குற்றால குறவஞ்சியில கூட ரொம்ப பாப்புலரான ஒரு பாட்டு இருக்கும். மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கெஞ்சும், காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், மகள் வந்து வந்து கவன, அந்த பாட்டு எனக்கு வரி சரியா ஞாபகம் வரல இப்போ அந்த பாட்டு. அப்படின்னா வருவிசை தவிராது வாங்குபு குடை தரும். இந்த தண்ணிக்குனே ஒரு சத்தம் இருக்கும் இல்லையா. இப்ப தண்ணியில குதிச்சு விளையாடும் பொழுது அவர்கள் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் தண்ணீரை ஊற்றி கொண்டு தெளித்து கொண்டு அல்லது வாரி இறைத்துக் கொண்டு அந்த தண்ணீருடைய தாளத்துக்கு தகுந்த மாதிரி அவர்களும் தாளம் போட்டு விளையாடி குதித்து விளையாடி குளிப்பார்கள். தெரி இமிழ் கொண்ட நும் இயம் போல் நுண்ணிசை, அந்த அருவியை விழுகின்ற ஓசை, அதுல குளித்து நீராடும் பொழுது இவர்கள் எழுப்புகின்ற கையால் நீரை அடித்து விளையாடும் போது எழக்கூடிய ஓசை. இந்த ஓசை வந்து உங்களுடைய வாத்திய கருவிகளைப் போல ஒலிக்கும். அதுதான் சொல்றாரு, வருவிசை தவிராது வாங்குபு குடைதோறும். அந்த தண்ணீரில் குடைந்து நீராடும் பொழுதெல்லாம் அவர்கள் தண்ணீரை விளையாடுகின்ற அந்த ஓசை ஒரு ரிதமா கேட்கும். தெரி இமிழ் கொண்ட நும் இயம் போல் இசை, உங்களுடைய
இசைக்கருவிகள்ல இருந்து தோன்றக்கூடிய இசை போலவே அந்த தண்ணீரினுடைய ஓசை உங்களுக்கு கேட்கும். அதை நீங்க கேட்கலாம். போய் பார்க்க முடியாது வானர மகளிரை, ஆனா அந்த ஓசை உங்களுக்கு கேட்கும். அருவி எழுகின்ற ஓசையும் இந்த வானத்து தேவ மகளிர் வந்து விளையாடும் பொழுது தண்ணீரில் எழுப்பக்கூடிய அலையலையான ஓசைகளையும் நீங்கள் கேட்கலாம். இலங்கு ஏந்து மறுப்பின் இனம் பிரி ஒருத்தல் விலங்கல் மீமிசை பணவை காணவர் புலம்புக்கு உண்ணும் புரிவளை பூசல். இப்ப இங்க திணைகளை விதைத்திருக்கிறார்கள். நல்லா முற்றி கதிர்கள் எல்லாம் அறுவடைக்கு தயாராக இருக்கின்றன. நிச்சயமாக பயிர்கள் விளைந்து விட்டது என்றால் அதுல நல்லா பால் பிடிச்சு கதிர்கள் வளர்ந்துருச்சுன்னா யானைக்கு எப்படியும் தெரிஞ்சிடும், அது வந்துடும். அது வந்து அதை உண்ணுவதற்கு திணைப்புணத்தை உண்ணுவதற்கு வந்துவிடும். இப்போ இங்க ஒரே ஒரு யானை வந்திருக்கிறது. ஒரே ஒரு ஆண் யானை தன்னுடைய கூட்டத்தை பிரிஞ்சு வந்துருச்சு. இலங்கல் ஏந்து மறுப்பின், விளங்குகின்ற மறுப்புன்னா அதனுடைய தந்தம், அழகான ஒளி பொருந்திய தந்தத்தை உடைய இனம் பிரி ஒருத்தல், தன்னுடைய கூட்டத்தில் இருந்து இனம் பிரி, தன்னுடைய கூட்டத்திலிருந்து பிரிஞ்சு வந்த ஒரு ஒற்றை யானை. ஒருத்தல்னா ஒரு ஆண் யானை. விலங்கல் மீமிசை பணவை காணவர். அப்போ இப்போ ஒரு ஆண் யானை உள்ள வந்துருச்சு. அந்த பக்கத்துல அவங்க திணைப்புணத்துக்கு பக்கத்துல இருக்கிற பெரிய மரங்கள்ல மேல பரன்கள் அமைத்து அங்கே உட்கார்ந்து காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இது அந்த திணைப்புணத்துக்குள்ள வந்துருது. புலம் புக்கு உண்ணும், அது அந்த திணைப்புணத்துக்குள்ள வந்து இது உண்ண வரும்பொழுது அவங்க மேல சத்தமா ஓன்னு கத்தி பறைய அறிவிச்சு அப்படியே தகரத்தை கொட்டி அவங்க அந்த யானையை ஓட்டுவாங்க. அது பயந்து ஓடும். அப்போ அந்த ஓசையை நீங்க கேட்கலாம். இப்ப யானை புகுந்த உடனே அவர்கள் எப்படி ஆரவாரமாக அதை துரத்துவதற்காக எப்படியெல்லாம் இந்த பரண் மேலிருந்து ஒளி எழுப்புவார்களோ அந்த ஓசையை நீங்கள் கேட்கலாம். இது ஒரு ஓசை. முன்னாடி அந்த மகளிர் குளிக்கும் போது நீரில் அடிக்கக்கூடிய ஓசை. அடுத்து இந்த ஒரு ஓசை. சேய் அலை பள்ளி எக்கூறு முள்ளின் எய்தெர இழுக்கிய காணவர் அழுகை. அப்புறம் முள்ளம் பன்றி அதனுடைய குகைக்குள்ள இருக்கும். அவங்க அங்க போய் அதை பிடிக்க போவாங்க. அத வந்து அது முள்ள சுருட்டிட்டு உட்கார்ந்துருக்கும். முதல்ல போய் எதிரிகள் வராங்க அப்படின்னா பட்டுன்னு அப்படியே அது தெரிக்கும். அதனுடைய முள்ளம் பன்றியினுடைய இயல்பை இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய அதனுடைய காப்பது. அப்படி விரிக்கும் பொழுது அதனுடைய அந்த முள்ளு போய் வேகமா எதிரியை தைக்கும். அப்படி ஊசி ஒரு வில்லைய அம்பை ஏவி விட்டா மாதிரி போய் எதிரியை தைக்கும். பிடிக்க வரவங்கள அது குத்தும். அதுதான் இங்க சொல்ல. அப்படி குத்தும் போது அந்த காணவர்கள் வலி தாங்காம கத்துவாங்க. அப்ப திடீர்னு அது போய் அது அந்த முள் வந்து குத்திருச்சு. அதுவும் கொஞ்சம் இல்ல, அது வந்து ஒரு முள்ளால் ஆகிய பால் மாதிரிதான் இருக்கும் அந்த முள்ளமன்றி இல்லையா. சேய் அலை பள்ளி, தொலைவில் இருக்கக்கூடிய குகைகளில் வசிக்கக்கூடிய சின்ன ஒரு கல் தோண்டியதுக்குள்ள இருக்கக்கூடிய முள்ளம் பன்றி எக்கூறு முள்ளின், இரும்பு போன்ற அதனுடைய முள்ளால் எய்தர, அது வேகமா அடிச்சு வீசுது. பிடிக்க வரவங்க மேல அது அந்த முள்ள வீசுது. அப்படி இழுக்கிய காணவர். அப்போ எடுத்த உடனே அப்படி பிடிச்சிட முடியாது. அது பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அது என்னதான் அதனுடைய தசை ரொம்ப வந்து சுவையான உணவாக இருந்தாலும் முள்ளமன்றியை பிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ இழுக்கிய காணவர், அப்படி அந்த முள்ளால் தைக்கப்பட்ட காணவர்கள் அலறல் ஒளியை எழுப்புவார்கள். அந்த அலறல் ஒளி உங்களுக்கு மலையில கேட்கும். அந்த அந்த குரலையும் நீங்க கேட்க முடியும். காணவர்களுடைய அழுகை குரல் உங்களுக்கு கேட்கும். அந்த அழுகை சத்தத்தையும் நீங்க கேட்கலாம். கொடுவரி பாய்ந்தன கொழுநர் மார்பில் நெடுவசி விழுப்புண் தனிமார் காப்பு என அறல் வாழ் கூந்தர் கொடிசியர் பாடல். கொடிச்சியர்கள் பாடல்களை பாடிக்கொண்டிருப்பார்கள். கொடிச்சியர்னா புறப்பெண்கள், அந்த குன்றத்துல வசிக்கக்கூடிய பெண்கள், குறவருடைய மகளிர் கொடிச்சியர் அப்படிங்கிறது அவங்களுக்கு பேரு. அவங்க வந்து நிறைய பாடல்களை பாடிட்டு இருப்பாங்க. அந்த பாடல் எதுக்கு அப்படின்னா புலியோட சண்டை போட்டு வருவாங்க அவங்களுடைய கணவர்கள். இப்படி இறை தேடும் பொழுது புலி எதிர்பட்டிருக்கும். அந்த புலி அவங்க மேல பாஞ்சு அவங்களுடைய மார்புகளை குத்தி கிழிச்சிருக்கும். அப்ப நீண்ட விழுப்புண்களோடு, போரிலப்பட்ட விழுப்புண்கள் போல அந்த நீண்ட காயத்தோடு அவர்கள் வருவார்கள். அந்த காயத்துக்கு மருந்திட்டு ஆற்றி ஒருவேளை பாட்டு பாடினா அவங்களுடைய வலி தனியும் அப்படின்னு சொல்லி அவங்க பாடல்களை பாடுவாங்களாம். இந்த இடத்துல கொஞ்சம் கிண்டலாவே இருக்க மாதிரிதான் இருக்கு. காப்பு என, அது ஒரு காப்பு போல அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க பாடுறாங்க அப்படின்னு சொல்றாரு. கொடுவரி பாய்ந்தன, கொடுவரினா வளைந்த வரிகளை உடைய புலி. பாய்ந்தன கொழுநர் மார்பில், அந்த கொழுநர்னா அவருடைய கணவன்மார்கள். அவங்களுடைய கணவன்மார்கள்ல புலி பாய்ந்து உண்டாக்கி காயம் இருக்கிறது. நெடுவசி விழுப்புண், விழுப்புண் அப்படிங்கிறது பெரும்பாலும் போரிட்டு வரக்கூடியதுதான் விழுப்புண் அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு. இங்க புலியோடு போரிட்டு வந்ததுனால அதையும் விழுப்புண் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நெடுவசி, நீண்ட தழும்புகளுடைய காயங்கள் அவர்களுக்கு தோன்றுகின்றன. அந்த விழுப்புண் தனிமார், அந்த விழுப்புண்கள் எல்லாம் ஆறும்படி, அந்த காயங்கள் ஆறும்படியாக அதற்கு காப்பு என்று கருதி, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்படி மாதிரி காயங்கள் வந்ததுன்னா அது மேல ஐயவி
வெண்சிறு கடுகு எல்லாம் அரைச்சி வாசல்ல பூசுறது அல்லது மேல தடவுகிறது அந்த மாதிரி பழக்கங்கள்லாம் உண்டு அப்படின்னு இங்க அவர்கள் பாடல்களை பாடி கணவன்மார்களுடைய அந்த விழுப்புண்களுடைய வலி குறையுமாறு காப்பு பாடல்களை பாடுகிறார்கள். அரல் வாழ் கூந்தர். அரல் அப்படின்னா மணலினுடைய அரல். அரல் நம்ம ஏற்கனவே நிறைய குறுந்தொகையில பல பாடல்கள் அதை பார்த்தோம். அரல் போல கூந்தல் உடையவள் அப்படின்னு. அப்ப அதாவது ஆத்துல தண்ணி போய் முடிஞ்ச உடனே அந்த மணல் வந்து வரி வரியா இருக்கும் அப்படியே. அப்ப அதுதான் அரல். இந்த மணல் வந்து வரி வரியா இருக்கிறது பேர் தான் அரல்னு பேரு. அப்ப அந்த அரல் போல கூந்தல் அப்படி இருக்கு. அரல் வாழ் கூந்தர் கொடிச்சியர் பாடல். அப்படி வளைவளைவான நெளிவான கூந்தலை உடைய கொடிச்சியர்கள் கணவன்களுடைய விழுப்புண்களுடைய வலி நீங்கும்படியாக பாடுவார்கள். அந்த பாடல் சத்தம் உங்களுக்கு கேட்கும். சோ 3 வரி 3 பாட்டு 3 சொல்லிய 4 சொல்லியாச்சு. 4 வகையான சத்தங்களை சொல்லிட்டாரு. அடுத்தது அங்க அந்த மலைகள்ல வேங்கை மரங்கள் பூத்து குலுங்கும். அப்படி பூ நல்லா பூத்துவதோட அது புலி மாதிரி காட்சியளிக்கும். அந்த வேங்கை மரம் வந்து ஒரு புலி போல, அந்த கருப்பு அந்த மஞ்சள் எல்லாம் சேர்த்து ஒரு புலி போல காட்சியளிக்கும். அந்த வேங்கை மலர்களை பறிப்பதற்காக அந்த மகளிர் ஆரவாரம் இடுவார்கள். புலி புலி அப்படின்னு கத்தி ஆரவாரம் கொடுப்பாங்க. அப்ப ஆரவாரம் கொடுக்கும்போது புலிதான் வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு ஆண்கள் ஓடி வரும்பொழுது புலி வரல, மரத்து மேல நல்லா பூ பூத்திருக்குது, அதை எட்டி பறிக்க முடியல, கொஞ்சம் பறிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை கேட்டு பறிச்சுப்பாங்க. சோ அப்ப அந்த ஆரவாரம் அந்த வெற்றி களிப்போடு ரொம்ப மகிழ்ச்சியோட இவங்க புலி புலின்னு கத்துவாங்க. உடனே இவங்க ஓடி வருவாங்க. எங்க புலி அப்படின்னா அந்த மரத்து மேல இருக்கிற பூவை காட்டுவாங்க. அவங்க உடனே திட்டிட்டோ அல்லது கிண்டல் பண்ணிட்டோ அந்த பூக்களை பறிச்சு கொடுப்பாங்க. சோ அதுதான் அடுத்து சொல்றாரு. தலை நாள் பூத்த பொன் இணர் வேங்கை. பொன் இணர் கொத்துக்களை உடைய, பொன் போன்ற கொத்துக்களை உடைய அந்த வேங்கை மரத்துல தலைநாள் பூத்து, அது முதல் நாள் பூத்திருக்கக்கூடிய அந்த மலர்களை அடுத்த நாள் அவங்க பறிக்கிறாங்க. மலைமார் அதை பறிக்க வேண்டும் என்பதற்காக இடுவும் ஏம பூசல், அது ஒருத்தர் சண்டை போட்டுட்டு அதை வந்து பறிப்பதற்காக அவர்கள் ஆரவாரம் இடுகிறார்கள். அந்த ஆரவாரத்தை நீங்க கேட்பீங்க. அந்த பெண்கள் கூக்குரல் இடுவதும் ஆண்கள் வந்து இதை பறிச்சு கொடுப்பதற்குமான ஆரவாரமும் அங்க கேட்கும். அந்த தலை மடப்பிடி வலிக்கு வரம்பு ஆகிய கணவன் ஓம்பலின் ஒன் கேள் வயப்புலி பாய்ந்தன கிளையோடு நெடுவரை இயம்பும் இடி உமிழ் தழுங்கு குரல். இது வேற ஒரு சீன். இது என்ன காட்சி அப்படின்னா, வயிற்றில் பிள்ளையை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு பெண் யானை, பிடி யானை. அதுக்கு வயிற்றுல கன்று இருக்கிறது. அது வந்து வயிற்று கன்றை தாங்கி இருக்கிறது. கன்று அறைப்பட்ட கயந்தலை மடப்பிடி, அழகான சிறிய தலையை உடைய அந்த இளமை பொருந்திய அந்த பெண் யானையினுடைய வயிற்றில் இப்பொழுது கன்று இருக்கிறது. கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண் யானை. அதை காப்பாற்றுவது போல அது கூடவே அதனுடைய கணவனாகிய ஆண் யானை வருகிறது, களிறு வருகிறது. வலிக்கு வரம்பாகிய கணவன், வலிக்கு இதுதான் வரம்பு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வலிமை பொருந்திய கணவன். அது இந்த பிடியுடைய ஆண் யானை களிறு. கணவன் ஓம்பல், அது பாதுகாப்பா பக்கத்திலேயே வருது. ஒரு பிரெக்னென்ட் ஆன மனைவி பக்கத்துல எப்படி ஒரு கணவன் பாதுகாப்பா நடந்து போவானோ அது போல இந்த பிடியினுடைய வயிற்றில் கன்று இருக்கிறது. அந்த ஆண் யானை அதை வந்து பாதுகாப்பாக நடத்தி போகிறது. அப்போ எப்ப வேணாலும் புலி எதிர்படலாம் அந்த காட்டுல. அப்போ ஒன் கேழ் வய புலி பாய்ந்தன, ஒல்லிய வளைந்து வளைவுகளை உடைய புலி திடீர்னு எங்கேயோ வந்து பாயுது. அது அப்போ வந்து அந்த பெண் யானையை அடிச்சதுன்னா அதுக்கு ரெட்டா இது என்ன, வயிற்றுல கன்றும் இருக்கிறது, 2 அதுக்கு ஒரு ஃபீஸ்ட். அப்போ வந்து பாய்ந்தன கிளையோடு. உடனே வந்து அந்த ஆண் யானை பிளிரி தன்னுடைய கிளையை அழைக்கிறது, தன்னுடைய சுற்றத்தவர்களை அழைக்கிறது. அவங்க அதெல்லாம் பக்கத்துல யூஸ்வலா யானை கூட்டமா தான் மேயக்கூடிய இயல்புடையது. உடனே இது ஆரவாரம் செய்து தன்னுடைய ஒலி எழுப்பி தன்னுடைய கிளையை சுற்றத்தவரை அழைக்கிறது. கிளையோடு நெடுவரை இயம்பும் இடி உமிழ் தழங்கு குரல். அந்த அந்த மலையினுடைய உச்சி வரைக்கும் கேட்கும்படியாக அந்த களிறு இப்பொழுது பிளிறுகிறது தன்னுடைய கூட்டத்தினுடைய உதவியை கோரி. அதுதான் இங்க சொல்றாரு. நெடுவரை இயம்பும், நெடிய அந்த மலையினுடைய உச்சி வரைக்கும் ஒலிக்கக்கூடிய இடி உமிழ், இடியை போல, இடி உமிழ்வது போல ஒரு குரலை, இந்த பிளிற்றும் குரலை அந்த யானை எழுப்புகிறது, அந்த களிறு எழுப்புகிறது. அந்த ஓசையை நீங்க கேட்பீங்க. கைகோள் மறந்த கருவிரல் மந்தி அருவிடர் வீழ்ந்த தன் கல்லா பார்ப்பித்து முறிமே யாக்கை கிளையொடு துவன்றி சிறுமை உற்ற களையா பூசல். இங்க இன்னொரு பக்கம் வேற ஒரு ஆரவாரம் கேட்குது. அது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, குரங்கு பெரும்பாலும் தாய் குரங்கு பிடிச்சிக்காது குட்டிய, குட்டி தான் பிடிச்சுக்கணும். குட்டி தான் தாயை வந்து கெட்டிமா பிடிச்சுக்கணும். அதுக்கு பேர் மர்க்கட நாயம் அப்படின்னு சொல்லுவாங்க.
மர்க்கட நியாயம் அப்படின்னா அது வந்து நியாயத்துல ஒண்ணு. ஒரு 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 இறைவனை நம்ம வேண்டும் பொழுது குரங்கு போல பக்தி செலுத்தணும், பூனை போல பக்தி செலுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பூனை போல பக்தி அப்படின்னா பூனைக்குட்டி ஒண்ணும் செய்ய வேண்டியது இல்லை. நம்ம ஏற்கனவே இதை பார்த்திருக்கோம். பூனைக்குட்டி ஒண்ணும் செய்யாது, அது பாட்டுக்கு இருக்கும், கண்ணு திறந்திருக்காது. இப்போ அம்மா தான் வந்து தாய் பூனை தான் அதை வந்து கழுத்துல கவி எடுத்துட்டு போய் எங்க எங்க வச்சுக்கணுமோ அங்க வச்சுக்கோம். இப்போ இறைவனிடம் பக்தி செலுத்தும் பொழுது சில சமயம் நம்ம பூனை மாதிரி இருந்துக்கலாம். நம்ம எனக்கு ஒண்ணும் தெரியாது, நீதான்ப்பா பாத்துக்கணும் அப்படின்னு இருக்கலாம். அது பூனை நியாயம். அப்ப வந்து நீங்க அவரே நம்மள வந்து கூட்டிட்டு போடுற கடவுளே நம்மள கழுத்தை பிடிச்சி கூட்டிட்டு போய் எங்கேயோ நிறுத்துவார், பாதுகாப்பான இடத்துல வைப்பார். தாய் பூனை எப்படி வைக்குது. மர்க்கட நியாயம் அப்படின்னா குரங்கு குட்டி அம்மாவை தான் பிடிச்சிக்கணும். அம்மாவுக்கு இங்க வேலை கிடையாது, குரங்கு குட்டி தான் பிடிச்சிக்கணும். அப்ப அது விழுந்துருச்சு அப்படின்னா அவ்வளவுதான். சில சமயம் ஏத்துக்காது. சில குரங்கு வகைகள்ல வந்து அப்படி குட்டி விழுந்துருச்சுன்னா திரும்ப தன் கூட்டத்துக்குள்ள சேர்த்துக்காது அப்படிங்கிற வெரைட்டி எல்லாம் இருக்கு. ஆனா இங்க வந்து இந்த பாடல்ல அப்படி இல்லை. அப்படி ஒரு குரங்கு குட்டி தெரியாத பிடிச்சிக்காம அது பிடிச்சிக்க கத்துக்கல ஒழுங்கா, கல்லா பார்ப்பு அப்படிங்கிறாரு. அப்படி பிடிச்சிக்க அது கத்துக்கல, விழுந்துருச்சு, ஒரு பிளவுக்குள்ள விழுந்திருக்கு. இப்ப அந்த பிளவுல இருந்து அதை எடுத்தாகணும். அப்ப எல்லா குரங்கு கூட்டமும் சேர்ந்து ஏதோ இலையெல்லாம் உள்ள போட்டு எழுப்பி அதை அந்த குரங்கு குட்டியை வெளியே எழுப்ப பாக்குதுங்க. அப்போ அதுக்கு ஒரு ஆரவாரம், எல்லாம் கத்தி கத்தி பாடு போட்டு அதை வெளியில எடுக்கிறது. அதுதான் அந்த அந்த சீனை தான் இங்க சொல்றாரு. கைக்கோள் மறந்த கருவிரல் மந்தி. கருவிரல் கருமையான விரல்களை உடைய மந்தி, பெண் குரங்கு. கைக்கோள் மறந்த, கை பிடிச்சுக்க கூடியதை மறந்துருச்சு, அது தெரியல. அருவிடர் வீழ்ந்த தன் கல்லா பார்ப்பிற்கு. அருவிடர்னா நல்ல ஆழமான பள்ளம், விடர்னா பள்ளம், இந்த பிளவு, அந்த ஆழமான அந்த பிளவுக்குள்ள அந்த கல்லா பார்ப்பு. அது கல்லா, ஏன் கல்லா பார்ப்புனா அது கற்ற பார்ப்பா இருக்கணும். பார்ப்புனா குட்டி, அது சரியா புடிச்சுக்க தெரியாத அந்த அதை கற்கவில்லை, அது ஒழுங்கா கற்கல. கற்றிருந்தா அது பிடிச்சிருந்திருக்கும், அது கற்கல, அதுக்கு தெரியல, அதனால அப்படி விழுந்த பிறகு. ஆனா இங்க இந்த அம்மா குரங்கு விட்டுட்டு போகல. முறிமை யாக்கை கிளையோடு துவண்டு, உடனே கிளை, அதனுடைய கிளை எல்லாம் ஓடி வந்துருச்சு, இப்ப அந்த குட்டியை எப்படியே காப்பாத்தி ஆகணும்னு. அப்ப சிறுமை உற்ற களையா பூசல், ஒரே கத்தி ஆர்வாரம் செய்து அந்த குட்டிக்கு எப்படியாவது வெளியில எடுக்க பாக்குதுங்க. இந்த இலையெல்லாம் உள்ள போட்டு எப்படியே எடுக்க பாக்குதுங்க. அந்த ஆரவாரத்தையும் நீங்கள் கேட்கிறீர்கள், அதுவும் உங்களுக்கு எங்கேயாவது அப்படி கேட்கும், அந்த ஆரவாரத்தையும் நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இன்னும் அடுத்தது நாளைக்கு பார்க்கலாமா? அடுத்தது பெருசா வருது. இதோட நம்ம இன்னைக்கு நிறுத்திக்கலாம். அடுத்து வரக்கூடியது வந்து இன்னும் அடுத்து வரக்கூடிய பல வகையான ஓசைகளை அவர் இது பண்றாரு. சோ நாளைக்கு மீதியை பார்க்கலாம்.